வணக்கம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பழைய தமிழ் சினிமா பாடல்களில் கவிஞர்களின் கவிநயம், சொல்லாடல், அவர்களுடைய கற்பனை வளம் இவற்றை பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற பாடல் செந்தூரப்பூவே செந்தூரப்பூவே ஜில்லென்ற காற்றே என் மன்னன் எங்கே என் மன்னன் எங்கே என்ற அருமையான பாடல். படம் 16 வயதினிலே. பாடியவர் எஸ். ஜானகி. வெளிவந்த ஆண்டு 1977. இசை இளையராஜா. பாடல் வரிகள் கங்கை அமரன். டைரக்ஷன் பாரதி ராஜா. நடிப்பு கமலஹாசன், ஸ்ரீதேவி, ரஜினிகாந்த். படத்தை பற்றிய ஒரு முன்னோட்டம். 1977 ஆண்டில் வெளிவந்த திரைப்படம். கமல் கதாநாயகனாக, ரஜினி வில்லனாக, ஸ்ரீதேவி நாயகியாகவும் நடித்திருப்பார்கள். 175 நாட்களை தாண்டி ஓடிய மிகப்பெரிய வெற்றி படம் இந்த படம். தெலுங்கு, ஹிந்தி மொழிகளிலும் எடுக்கப்பட்டு வெற்றி பெற்றது. ஸ்ரீதேவி எல்லா மொழிகளிலும் கதாநாயகியாக நடித்திருப்பார். ஸ்ரீதேவி இதில் ஹிந்தியில் அறிமுகமான முதற்படம். ஒரு கிராமத்து சூழலில் பெட்டிக்கடை நடத்தும் காந்திமதியின் மகளாக ஸ்ரீதேவி நடித்திருப்பார். கிராமத்திலேயே அதிகம் படித்த ஸ்ரீதேவி 10ஆம் வகுப்பு படித்திருப்பார். மயில் என்ற பாத்திரத்தில் நடித்திருப்பார். அதிகம் படித்த அழகான கணவன் அமைய வேண்டும் என்ற கனவில் வாழ்பவர். சப்பானி என்ற கதாபாத்திரத்தில் கமலஹாசன் அவர்கள் கால் விளங்காதவராகவும் வெள்ளந்தியான மனம் உள்ளவராகவும் ஒருதலை காதலாக ஸ்ரீதேவியை காதலிப்பார். பரட்டை என்ற வில்லன் பாத்திரத்தில் ரஜினிகாந்த் அதே ஊருக்கு கால்நடை மருத்துவராக வருபவரை காதலிப்பார் ஸ்ரீதேவி. ஆனால் அவரோ இவரை கல்யாணம் செய்து கொள்ளாமல் இவருடைய இளமையை அனுபவிக்க துடிப்பார். உண்மையை உணர்ந்து கொண்ட ஸ்ரீதேவி இந்த நேரத்தில் அம்மா காந்திமதி இறந்து போக அனாதையாக நிற்கும் ஸ்ரீதேவிக்கு உறுதுணையாக இருந்து அவரை காத்து வருவார் கமலஹாசன். ஒருமுறை ஸ்ரீதேவியிடம் அவமானப்படும் ரஜினிகாந்த் அவர் பெண்மையை சூறையாடும் நோக்கில் அதை முயல்வார். ஸ்ரீதேவி கமலிடம் தன்னை கல்யாணம் செய்து கொள்ளுமாறு கேட்டிருப்பார். அவர் தாலி சேலை வாங்கி கொண்டு திரும்பி வரும்போது இந்த காட்சியை கண்டு கோபமடைந்து ஸ்ரீதேவியை காப்பாற்றும் முயற்சியில் ரஜினியை கொன்று விடுவார். சிறைக்கும் சென்று விடுவார். அவருக்காக காத்திருப்பார் ஸ்ரீதேவி. இதில் சப்பானி, மயில், பரட்டை என்று 3 கதாபாத்திரங்களுமே இதுவரை நம் மனதில் இருந்து நிலைத்திருக்கிறது. அவ்வளவு சிறப்பாக 3 பேரும் நடித்திருப்பார்கள். பாரதி ராஜா அவர்களின் ஒவ்வொரு கேரக்டரையும் செதுக்கி இருப்பார். படத்தில் அனைத்துமே இனிமையான பாடல்கள் இளையராஜாவின் இன்னிசையில் அருமையாக அமைந்திருக்கும். இது ஒரு மாபெரும் வெற்றி படம். இந்த படம் தேசிய விருது சிறந்த இசைப்பாடலை பாடிய ஜானகிக்கும், தமிழ்நாடு அரசின் சிறந்த இயக்குனர் பாரதி ராஜா, சிறந்த நடிகர் கமலஹாசன், சிறந்த இசை இளையராஜா, பின்னணி பாடகி ஜானகி ஆகியோர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டிருக்கும். ஃபிலிம்பேர் விருதுகள் கமல், ஸ்ரீதேவிக்கு வழங்கப்பட்டது. படத்திற்கு கண்ணதாசன், கங்கை அமரன், ஆலங்குடி சோமு பாடல் எழுதியிருப்பார்கள். கங்கை அமரன் இந்த பாடலை எழுதியிருப்பார். அருமையான அற்புதமான இனிமையான பாடலை நீங்களும் ஒருமுறை கேட்டு பாருங்கள். செந்தூரப்பூவே செந்தூரப்பூவே ஜில்லென்ற காற்றே என் மன்னன் எங்கே என் மன்னன் எங்கே நீ கொஞ்சம் சொல்லாயோ. தென்றலை தூதுவிட்டு ஒரு சேதிக்கு காத்திருப்பேன். கண்களை மூடவிட்டு இந்த கனவினில் நான் மிதப்பேன். கன்னி பருவத்தின் வண்ணக்கனவிதுவே என்னை இழுக்குது அந்த நினைவதுவே. வண்ணப்பூவே தென்றல் காற்றே என்னை தேடி சுகம் வரணும். நீலக்கருங்குயிலே தென்னை சோலை குருவிகளே
கோலமிடும் மயிலே நல்ல காணப்பறவைகளே மாலை வரும் அந்த நாளை உரைத்திடுங்கள் சாலை வழியெங்கும் பூவை இறைத்திடுங்கள் வண்ணப்பூவே தென்றல் காற்றே என்னை தேடி சுகம் வருமோ. இப்பொழுது பாடல் வரிகள் என்ன சொல்கிறது என்பதை பார்க்கலாம். செந்தூரப்பூவே ஜில்லென்ற இனிமையான காற்றே என்னுடைய காதலன் எங்கே என் மன்னன் எங்கே நீ கொஞ்சம் சொல்லாயோ. தென்றல் காற்றை தூதுவிட்டு ஒரு சேதிக்கு காத்திருப்பேன் கண்களை மூடவிட்டு அந்த கனவினில் என் மன்னவனை காண நான் மிதப்பேன் கன்னி பருவத்தில் வந்த கனவதுவே என்னை இழுக்குது அந்த நினைவதுவே வண்ணப்பூவே தென்றல் காற்றே என்னை தேடி சுகம் வருமோ. நீலக்கருங்குயிலே தென்னை சோலை குருவிகளே கோலமிடும் மயிலே நல்ல காணப்பறவைகளே மாலை வரும் அந்த நாளை உரைத்திடுங்கள் எனக்கு மணமாலை வரும் அந்த நாளை எனக்கு சொல்லுங்கள் சாலை வழியெங்கும் பூவை இறைத்திடுங்கள் அந்த நாளில் சாலை முழுவதும் பூவால் இறைத்து என்னை வாழ்த்துங்கள் வண்ணப்பூவே தென்றல் காற்றே என்னை தேடி சுகம் வருமோ. செந்தூரப்பூவே செந்தூரப்பூவே. ஜானகியின் இனிமையான அற்புதமான குரலில் இளையராஜாவின் இன்னிசையில் உருவான இந்த பாடல் கேட்க 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 காலம் மாறினாலும் இனிமை மாறாது. நன்றி. இதே போன்று ஒரு பாடலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.